அண்மை செய்தி. போதைப் பொருள் வழக்கில் ஜாஃபர் சாதிக் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனை நடத்தி வருவதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. போதைப் பொருள் வழக்கில் கைதாகி இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீண்டும் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஜாஃபர் சாதிக் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கடந்த 3 ஆண்டுகள்ல 2000 கோடி ரூபாய் அளவிலான போதைப் பொருளை கடத்தியதாக ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்குல சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அது தொடர்பான ஆவணங்களை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடம் கேட்டு பெற்றிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இன்று ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய பல்வேறு இடங்கள்ல 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த சோதனைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பா ஜாஃபர் சாதிக்கின் வீடு இருக்கக்கூடிய மயிலாப்பூர் சாந்தம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் என்சிபி அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அவரது சகோதரர் சலீம் மற்றும் குடும்பத்தினர் கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் நீதிமன்றத்தில் ஆணை பெற்று அந்த வீட்டை சீலை தொடர்ந்து உள்ளே சென்றிருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்போது அவரது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல அவருடைய சொந்தமாக இருக்கக்கூடிய தொழில் செய்து வரக்கூடிய நிறுவனங்கள் தொடர்புடைய இடங்களிலும் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 35 இடங்களில் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜாஃபர் சாதிக்குடன் யாரெல்லாம் தொழில் ரீதியாக தொடர்புகள் வைத்திருந்தார்களோ அவர்களை கண்டறிந்து அவர்கள் வீடுகளிலும் இந்த சோதனை நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு சொந்தமான JSLM லாட்ஜ் என்ற ஒரு லாட்ஜ் ஒன்று புரசைவாக்கம் பகுதியில் இருக்கிறது. அந்த இடத்திலும் சோதனைகள் நடத்தப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஜாஃபர் சாதிக்கின் வீடு, அவருக்கு தொடர்புடைய இடங்கள் என 35க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை நடத்தப்படுவதாகவும் அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.